தோசை மாவு இல்லாத நேரத்தில் உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சூப்பர் கிறிஸ்பி டேஸ்டியான பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு 200 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதிகமாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பன்னீர், கொத்தமல்லி, மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. மாவை நல்லா ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை எடுத்து அது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. டயட்டாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.